2025ஆம் ஆண்டிற்கான கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரத்துடன் முடிவடையும். இருப்பினும் 48 நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி விரதத்தை தொடங்கலாம். விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி இறைவனை முழுமையாக சரணடைவதற்கான ஒரு ஆன்மீக முறையாகும். விரதத்தின் முறைகள் நீங்கள் எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறீர்கள், உங்கள் உடல்நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். பொதுவாக பின்பற்றப்படும் சில விரத முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. விரதத்திற்கு கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் பக்தர்களால் மிகவும் சிறப்பாக கடைபிடிக்கப்படும் ஒரு விரதமாகும். இது முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வென்ற நிகழ்வை குறிக்கிறது. இந்த விரதம் பெரும்பாலும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 6 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. விரதத்தின் முக்கியத்துவம். சூரசம்ஹாரம். இந்த 6 நாட்களும் முருகன் சூரபத்மனுடன் போர் புரிந்ததாக கருதப்படுகிறது. விரதத்தின் 6ஆம் நாளில் முருகன் சூரனை வதம் செய்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இது ஆணவம், கன்மம், மாயை ஆகிய தீய குணங்களை முருகன் அழிப்பதை குறிக்கிறது. குழந்தை வரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியும் இதையே குறிக்கிறது. நோய்கள் நீங்கும். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் உடல் மற்றும் மன நோய்கள் நீங்கும், மனம் அமைதி பெறும் என்று நம்பப்படுகிறது. விரதத்தின் முறைகள். 6 நாட்கள் விரதம். விரதத்தின் முதல் 5 நாட்களும் பால், பழங்கள், தண்ணீர் போன்றவற்றை மட்டும் அருந்தி ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். கவனிக்க வேண்டியவை. விரத நாட்களில் அசைவ உணவுகள், மது, புகையிலை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். விரதத்தின் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும். இந்த நாளில் பக்தர்கள் பெரும்பாலானோர் முழுமையாக உண்ணாவிரதம் இருப்பார்கள். சூரசம்ஹாரம் முடிந்ததும் விரதத்தை நிறைவு செய்வார்கள். 7ஆம் நாள் 7வது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த நாளை விரதம் முடித்தவர்கள் எளிமையான உணவு உண்டு கொண்டாடுவார்கள். வழிபாடு. விரத நாட்களில் தினமும் கந்தர் சஷ்டி கவசம் மற்றும் திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் கோயில்களுக்குச் சென்று முருகனை வழிபடுவதும் மிகவும் அவசியம். கந்த சஷ்டி விரதம் என்பது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி முருகனின் அருளை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி. விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி இறைவனை முழுமையாக சரணடைவதற்கான ஒரு ஆன்மீக முறையாகும். விரதத்தின் முறைகள் நீங்கள் எந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறீர்கள், உங்கள் உடல்நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். பொதுவாக பின்பற்றப்படும் சில விரத முறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. விரதத்திற்கு முன் தயாரிப்பு. சுகாதாரம். விரதத்தை தொடங்கும் முன் குளித்து தூய்மையான ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். இது உடல் சுத்தத்தை குறிக்கும். மன தூய்மை. விரதம் என்பது வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதை அமைதியாகவும் இறைச்சிந்தனையுடனும் வைத்துக் கொள்வது அவசியம். கந்த சஷ்டி விரதத்தின் போது வீட்டில் முருகன் சிலையை வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு முறையாகும். முழுமையான பக்தியுடன் செய்யும் வழிபாடு பலன்களை நிச்சயம் தரும். வீட்டில் சிலை வைத்து வழிபடும் முறை குறித்த சில முக்கியமான வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. பூஜைக்கான ஏற்பாடுகள். சிலை தேர்வு. பஞ்சலோகத்தாலான சிறிய முருகன் சிலை அல்லது படத்தை பயன்படுத்தலாம். சிலை இல்லையெனில் முருகன் திருவுருவப் படத்தையும் பயன்படுத்தலாம். பூஜை இடம். வீட்டின் வடகிழக்கு மூலையில் சுத்தமான இடத்தில் ஒரு மரப்பலகை அல்லது சிறிய மேடை அமைத்து அதன் மீது சிலையை வைக்க வேண்டும். இதுவே பூஜைக்கான சிறந்த இடம். பொருட்கள். பூஜை செய்ய தேவையான பொருட்கள்: குங்குமம், சந்தனம், திருநீறு, பூக்கள், பூமாலைகள், அகர்பத்தி, கற்பூரம், விளக்கு, சர்க்கரை, தேன், பால், பழங்கள் மற்றும் தேங்காய். நைவேத்தியம்: சர்க்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம். பூஜை செய்யும் முறை. 1. தூய்மை. பூஜை தொடங்குவதற்கு முன் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். பூஜை செய்யும் இடத்தையும் பொருட்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 2. விளக்கேற்றுதல். கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜை மேடையில் விளக்கேற்றி அதை வணங்கி விளக்கேற்றி வைத்தேன் வினைகள் யாவும் தீர என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்ளலாம். 3. சங்கல்பம். மனதிற்குள்: முருகப்பெருமானை கந்த சஷ்டி விரதத்தை நான் உனக்காக செய்கிறேன். எனது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை நீயே ஏற்றுக்கொள் என்று சொல்லிக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம். 4. வழிபாடு. முதலில் விநாயகர் துதியுடன் பூஜையை தொடங்க வேண்டும். முருகன் சிலைக்கு சந்தனம், குங்குமம் வைத்து பூமாலை சாற்ற வேண்டும். அகர்பத்தி ஏற்றி கற்பூரம் காண்பிக்க வேண்டும். பழங்கள், தேங்காய் மற்றும் நைவேத்தியத்தை, சமைத்த உணவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், முருகன் போற்றிகள் போன்றவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். கடைசியில் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காண்பித்து இறைவனை மனதார வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். முக்கிய குறிப்புகள். தினசரி வழிபாடு. இந்த வழிபாட்டை 6 நாட்களும் தினமும் காலை, மாலை என 2 வேளையும் செய்வது சிறந்தது.
சூரசம்ஹார நாள் 6ஆம் நாள் முழுமையாக உண்ணாவிரதமிருந்து மாலையில் சூரசம்ஹார நிகழ்வை கோயிலில் நேரடியாக காண இயலாவிடில் தொலைக்காட்சியில் பார்த்து அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். விரத நிறைவு. விரதத்தை நிறைவு செய்யும்போது சிறிதளவு பால் அல்லது பழச்சாறு அருந்திவிட்டு பின்னர் எளிமையான உணவை சாப்பிடலாம். வீட்டில் செய்யப்படும் இந்த வழிபாடு முருகனின் அருளை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும்.